ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கடந்த ஒரு 10 வருடங்களாக தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன எந்த படமோ பேன் இண்டியா ரேஞ்சுக்கு போல, அதாவது பேன் இண்டியா இமேஜே கிடைக்கல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். என்னது பேன் இண்டியா இமேஜ் கிடைக்கலையா? விஜயோட படங்கள்லாம் பார்த்தியா? அஜித் படங்கள்லாம் பார்த்தியா? ஏன் சூப்பர் ஸ்டார் படம்லாம் பேன் இண்டியா லெவலில் போலையா? என்னையா ஒன்றுமே தெரியாமல் பேசுகிற தற்குறி அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, நம்மளாவே சொல்லிக்க வேண்டியதாங்க, இந்த படம் பேன் இண்டியா அடிச்சிருச்சு, இந்த படம் வேற லெவலில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையாவே இந்த பேன் இண்டியா கல்ச்சர் 10 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் தமிழ் சினிமாவில் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா, நெஹி பாஸ் நெஹி, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஆனால் இந்த பேன் இண்டியா கல்ச்சர் அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, தெலுங்குல பாகுபலின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பேன் இண்டியா அப்படின்ற ஒரு லெவலே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு டாப்பிக்கே இந்திய சினிமாவில் உலவ ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த படத்தை இந்திய அளவில் எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படத்தை இப்பேற்பட்ட ஒரு இமேஜில் தான் வரணுமா அப்படின்னு ராஜமௌலி எடுத்தாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை இந்திய லெவலில் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடிச்சி போச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பல 100 கோடிகள் வசூல் பண்ணுச்சு. அதையும் தாண்டி இந்த படத்தில் நடித்த பிரபாஸ் அவர்களுக்கு ஒரு இந்தியன் இமேஜ் கிடைச்சிருச்சு. ஒரு பேன் இண்டியா ஸ்டார் இமேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதை பார்த்த உடனே தான் அவன் தொடைய தட்டிக்கின்னு அவன் தமிழில் நான் கொடுக்குறேன் பாரு, தெலுங்குல நான் கொடுக்குறேன் பாரு, ராஜமௌலிக்கு அடுத்தபடியாக நான் பேன் இண்டியா படம் கொடுக்குறேன் பாரு, கன்னடத்தில் KGF இதோ வந்துட்டேன் பாரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டுன்னு மூளை குழம்பி போய் கண்ணு பிதுங்கி பைத்தியமாக சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பேன் இண்டியா படம்னா என்ன அப்படின்றத பற்றி எந்த வீடியோலையும் பெருசாக தெளிவாக சொன்னது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் இந்த பேன் இண்டியா அப்பீல் கிடைக்கணும்னா, இந்த பேன் இண்டியா ஸ்டேட்டஸ் கிடைக்கணும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இப்போ ஒரு படம் பேன் இண்டியாவாக போகுதுன்னா என்னென்ன தேவைகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். அந்த பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் வந்து பேன் இண்டியா ஸ்டார் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா ஸ்டார் என்னங்க, ஒரு இந்தியன் சூப்பர் ஸ்டாரே இருக்கிறாரு ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு ஆள். ஸோ இவரை நம்ம மறந்துட்டோம். இவரை மறந்துக்கிட்டு விஜய் அஜித்ன்ற மாதிரி போட்டி போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ ரஜினி அப்படின்றவரே ஒரு பேன் இண்டியா ஸ்டார். ரஜினி அவர்களோட படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆனால் எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்த்து ரிலீஸ் பண்ணப்படும். அந்தந்த மாநிலத்தில் ஒரு டீசென்டான அமௌண்ட் வசூலும் செய்யப்படும். ஏன்னா ரஜினி அவர்களுக்கு மட்டும்தான் இந்தியா முழுக்க ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே, ரஜினி அவர்கள் தமிழில் ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னா ஆமீர் கான், மோகன்லால் மம்முட்டி, சிவராஜ்குமார், ஷாருக் கான், பாலையா, ஜாக்கி ஷெராஃப், நானா பட்டேகர் அப்படின்ற மாதிரி சொன்னா எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ இவர் பேர் தான் யூனிவர்சல் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இவர் தான் ஒரு பேன் இண்டியா ஸ்டார். இதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை படங்களும் உலகம் தர வாய்ந்த படங்களா இருக்கிறனால இவரோட படங்களும் பேன் இண்டியா லெவலில் போய் எல்லா ரசிகர்களாலையும் ரசிக்கப்படும் அப்படின்றது தான் உண்மை. இதே மாதிரி தமிழில் ரொம்ப முக்கியமான இயக்குனர்கள், பேன் இண்டியா இயக்குனர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம மணிரத்னம் மற்றும் சங்கர், இவங்க 2 பேரும் ஹிந்தி படம் எடுக்கிறேன் அப்படின்னு கிளம்பினா கூட எல்லாருமே இவருக்கு ஃபன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய அத்தனை படங்களும் இந்தியாவை சார்ந்து எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரசிக்கும்படியாக ஒரு காமனான சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள். இன்னி வரைக்கும் இவங்களோட படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றனால இவங்களுக்கும் ஒரு பேன் இண்டியா இமேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு சிறந்த உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம், எந்தெந்த படங்கள் தமிழில் வந்து இப்போ கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் பேன் இண்டியா இமேஜை அடித்து தூக்குச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2.0 சொல்லலாங்க. ஏன்னா 2.0 வந்து உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணுச்சு அப்படின்றத நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஏன்னா பல 100 கோடிகள் வசூல் பண்ணுச்சு. ஆனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 800 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண முதல் தமிழ் படம், முதல் இந்திய படம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் வந்து பண்ணுச்சு. உடனே பாகுபலி இதுக்கு மேலே பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ் படத்தோட வச்சுக்கலாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் பேன் இண்டியா இமேஜா, பேன் இண்டியா ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காமனான சப்ஜெக்ட்டுங்க. அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்து இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு செல்போனு, அந்த செல்போன்ல இருந்து வர அந்த ரேடியேஷன் எப்படி நம்மளை வந்து பாதிக்குது, எப்படி இங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை பாதிக்குது அப்படின்றது ஒரு காமனான சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட். ரெண்டாவது, நம்ம ரஜினி அவர்கள் ஒரு பேன் இண்டியா ஸ்டார். இதையும் தாண்டி இந்த படம் அந்தந்த மாநிலங்களில் ரொம்பவே டீப்பாக போய் சேரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களை உள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கரெக்டாக அக்ஷய்குமாரை கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபை பண்ணும் விதமாக ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஏமி ஜாக்சன் அப்படின்ற ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இதுவே போதுமானது. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா மக்களுக்கும் கனெக்ட் ஆச்சு. இந்த படம் இந்த அளவுக்கு வசூல் சாதனையும் படைச்சுது. இதே மாதிரி இரண்டாவதாக நம்ம லியோ படத்தை சொல்லலாம். இதை சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டீங்க, இது பேன் இண்டியா படமா, ஐயோ இது ஃபிளாப் படம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரசிகர்கள் சொல்றது உண்டு. ஆனால்
விஜய் ரசிகர்கள் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, இது பேன் இண்டியா இல்லைங்க, பேன் வேர்ல்டு படங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாகவே இது ஒரு பேன் இண்டியா படம் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட் தான், ஒரு காமனான ரிவன் சப்ஜெக்ட்டுங்க. அதாவது ஒரு படம் பேன் இண்டியா இமேஜுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் அந்த படத்துக்குள்ளே கண்டிப்பாக இருந்தாகணும். உதாரணத்துக்கு ரிவெஞ்ச் அப்படின்ற, அதாவது பழிவாங்கும் படலம் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது மதர் சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், தாத்தா பாட்டி சென்டிமெண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதையும் தாண்டி ஹீரோயிசம் அப்படின்றது இந்த படத்தில் கண்டிப்பாக இருந்தாகணும். அதையும் தாண்டி சர்வைவல் அப்படின்ற ஒரு மேட்டரும் இந்த படத்துக்குள்ளே இருந்தாகணும். ஸோ இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட இதை வந்து பேன் இண்டியா படமாக தட்டி தூக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த வகையில் 2.2 அப்படின்றது ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற படம் அப்படின்றனால இது ஒரு பேன் இண்டியா இமேஜ் படமாக கன்சிடர் பண்ணப்பட்டது. லியோ அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட். அதனால் அந்த ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் அப்படின்றது நீங்கள் உலகம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணாலும் அந்த படம் வந்து கனெக்ட் ஆகிடும். போதா குறைக்கு சஞ்சய் தத் வேறு இந்த படத்தில் நடிச்சனால இந்த படம் நார்த் இந்தியாவிலும் பல பேரால் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் சஞ்சய் தத் தான் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டார், என்ன சரியாகவே யூஸ் பண்ணலங்க அந்த படத்துக்குன்னு. ஆனால் அந்த படத்தில் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அந்த படத்தை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு சஞ்சய் தத்தை வேற லெவலில் யூஸ் பண்ணிட்டாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய்க்கு இந்த படம் எடுத்தாங்க. ஆனால் 600 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நீங்களும் தொடையை தட்டிக்கிட்டு கமெண்ட்டுக்கு வந்துடாதீங்க 600 இல்ல 750ன்னு. அப்படி நீங்க சொல்றதா இருந்தா புள்ளி விவரங்களை கமெண்டில் எப்படி நீங்க அந்த நியூஸை சேகரிச்சிங்கன்றத சொல்லுங்க. நானும் அடுத்தடுத்த வீடியோல இந்த மாதிரியான நம்பர்ஸை நான் எங்க இருந்து சேகரிச்சேன் அப்படின்றத நான் சொல்றேன். இதே மாதிரி கபாலியும் ஒரு பேன் இண்டியா படம் தான். ஏன்னா கபாலியும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடசென்னை டான், அது மட்டும் இல்லாமல் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் மலேசியன் டான் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போனனால இது வந்து மலேசியாலையும் ரசிச்சாங்க, இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ரசிச்சாங்க. ரெண்டாவது நம்ம மாஸ் இமேஜ் ரஜினி அவர்கள் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 320 கோடி ரூபா அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ராதிகா ஆப்டே அப்படின்ற ஒரு நார்த் இந்தியன் நடிகையும் இருக்கிறாங்க. இதையும் தாண்டி முக்கியமான மேட்ரு என்ன தெரியுங்களா? பப்ளிசிட்டி. ஸோ ஒரு பேன் இண்டியா படத்தை ஒரு பேன் இண்டியா படமாக மாற்றணும் அப்படின்னா பப்ளிசிட்டி பயங்கரமாக பண்ணணும். இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி குறையே இல்லை. ஏன்னா முதல் முறையாக இந்தியன் சினிமா வரலாற்றிலேயே ஃப்ளைட்டில் மார்க்கெட்டிங் பண்ண, ஃப்ளைட்டில் போஸ்டர் அடித்த முதல் படம் கபாலி படம் தாங்க. அதனால இந்த படம் வேற லெவலில் பப்ளிசிட்டி ஆனனால இந்த படமும் இந்திய அளவில் மிகப்பெரிய கலெக்ஷனை பார்த்துச்சு. இதே மாதிரி பொன்னியின் செல்வன் 1 and 2 நம்ம சொல்லலாம், நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு, 500 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படமும் ஒரு ரிவெஞ்ச் படம், இந்த படமும் ஒரு பீரியட் படம். ஸோ இதையும் தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் காஸ்ட், மணிரத்னமே ஒரு பேன் இண்டியா இயக்குனர்னு சொல்லிட்டேன். போதா குறைக்கு ஐஸ்வர்யா ராய் அவர்கள் இருக்கிறாங்க, மிகப்பெரிய காஸ்ட்டும் உள்ள இருக்குது, விக்ரம் அவர்களும் இருக்கிறாரு. ஸோ இதை வச்சு பக்காவாக மார்க்கெட்டிங் பண்ணாங்க இந்த படம். ஏன்னா இந்த படம் முடிச்ச கையோட இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் கிட்டத்தட்ட இந்தியாவே ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிச்சாங்க. அந்த மாதிரி ரவுண்ட் ட்ரிப் படித்து எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணுறது, எந்த ஷோஸில் வேணாலும் உட்காந்து பேசுறது, மேடைக்கு மேடை மீடியாவை வந்து மீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிசிட்டி பண்ணனால இந்த படமும் இந்திய அளவில் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. வசூல் ரீதியாகவும் இந்த படம் ஒரு பேன் இண்டியா வசூலையும் சந்திச்சுது. இந்த மாதிரி இந்த பேன் இண்டியா அப்படின்ற ஒரு மேட்ரு எந்திரன்லேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஏன்னா 150 கோடி ரூபா கலெக்ஷன், 150 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு 320 கோடி ரூபா வந்து இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சிங்க. ஏன்னா முக்கியமான காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினி அப்படின்ற ஒரு பேன் இண்டியா ஸ்டார், ஐஸ்வர்யா ராய் அப்படின்றவங்க ஒரு பாலிவுட் ஆக்டர்ஸ். இதையும் தாண்டி இந்த படத்தில் வில்லன் வந்து டேனி டென்சோங்பா அப்படின்ற ஒருத்தர் நடிச்சார். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் நடிகர் பாலிவுட்டில். ஸோ இவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து நல்ல பப்ளிசிட்டி பண்ணனால தான் இந்த படம் அந்த காலகட்டத்திலே பேன் இண்டியா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிடச்சிது. ஆனால் பேன் இண்டியா அப்படின்ற வேர்டை அன்றைக்கி யூஸ் பண்ணது கிடையாது. இந்திய லெவலில் இந்த படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ தெலுங்குல மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 33 கோடி ரூபா, 53 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் வெர்ஷன் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதில் 195 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஹிந்தி வெர்ஷன் மட்டும் 22 கோடி ரூபா எந்திரன் படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஒரு படம் வந்து பேன் இண்டியா படமாக மாறணும்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், சப்ஜெக்ட் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட், பீரியட் ஃபிலிமு, சென்டிமெண்ட்டு, மதர் சென்டிமெண்ட்டு, ஆயா சென்டிமெண்ட்டு, எந்த சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட் ஆட் பண்ண நான் ஹீரோயிசம் கண்டிப்பாக இருந்தாகணும். அதையும் தாண்டி சர்வைவல் அப்படின்ற ஒரு மேட்டர் இந்த படத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டூலு. ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோம், பேன் இண்டியா படமாக ஆக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டா இந்த 5ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் இமேஜ் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது நண்பர்களே. அதாவது இங்கே ஒரு நடிகரோட இமேஜ் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக காமிச்சு ஒரு நடிகரை வந்து அப்படியே புகழாரம் சூட்டுற மாதிரி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர் மட்டும்தான் ரசிப்பானே தவிர மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமன் ஆடியன்ஸே ரசிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு வந்து சமீபத்தில் நம்ம சொல்லக்கூடிய பல படங்களை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அஜித் அவர்களை வச்சு ஆரம்பிக்கலாம். அஜித் அவர்களை வச்சு நான் வந்து ஒரு அஜித்தோட தீவிர ரசிகன் அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் சொல்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்றவர் தான். ஸோ இவருக்கு படம் எடுக்க தெரியுமா எடுக்க தெரியாதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு அஜித் ரசிகன், அஜித்தை வச்சு
வேற லெவலில் ஒரு செலிப்ரேஷன் படம் கொடுக்குறேன்னு குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். இந்த படத்தை ஒரு காமன் ஆடியன்ஸாக நான் எந்த நடிகரோட ரசிகரும் கிடையாது, நான் போய் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது 10-15 நிமிஷத்துக்கு மேலே இந்த படத்தை நான் பார்க்கவே முடியலங்க. பாவம், என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் ரசிகர்கள் மட்டும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க தேட்டரில். என்ன வந்துச்சு கத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் அஜித் சுத்தமாக நடிக்கவே கிடையாது. இந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான அப்பா சென்டிமெண்ட் படம். அப்பனுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. விசுவாசத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் கூட இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. அந்த பையன் மூஞ்சி கூட மறந்து போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு அஜித்தை வச்சு ஒரு மேஷப் மாதிரி பண்ணி ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் மோடுக்கு கொண்டு போகிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி எடுத்தாரு. ஆனால் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஜீரோ படம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஹிட்டுன்னு சொன்னாலும் இந்த படம் கலெக்ஷன் வீதியாக டவுனில் தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இதே வெங்கட் பிரபு அப்படின்ற ஒரு இயக்குனர் இருக்காரு, அவரும் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர் தான். ஆனால் அஜித்தை வச்சு மங்காத்தா அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் படத்தை அவரும் கொடுத்தாரு. அந்த படத்துக்கும் குட் பேட் அக்லிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மங்காத்தா படத்தில் அஜித் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அதுக்கு பதிலாக இந்த மாசான சீன் எல்லாம் அந்த கதையோடு சேர்ந்து வரும். ஸோ ஒரு படத்தில் மாஸ் சீன் வைக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஆனால் அது கதைக்களத்தோட ட்ராவல் ஆகணும். ட்ராவல் ஆகும் போதே உங்களுக்கு அந்த படம் பார்க்கும் போது அந்த சீன் வந்து உங்களை வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக் மோடுக்கு கொண்டு போகணும். ஒரு எந்தூசியாஸ்டிக்காக கொண்டு போகும்போது தான் அந்த கதையோடு நீங்கள் ஒன்றி அந்த படத்தை பார்ப்பீங்க. அதை விட்டுட்டு சும்மாவே பில்டப்பு, வந்து நின்னா பில்டப்பு, காலை சுற்றினா காலுக்கு கீழே குப்பையெல்லாம் பறகுது, அதுக்கப்புறம் ஒத்த கையில் ஜீப்பை தூக்குறது, அதுக்கப்புறம் பைக்கை தூக்கி சுவைட்டி அடிக்கிறது ஒரு 15 பேர் மேலே, அதுக்கப்புறம் இந்த சூலாயுதத்தை கழுத்தில் சுற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் பில்டப் கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து வெறுத்து போயிடுவாங்க. இந்த வகையில் மங்காத்தா படத்தை பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த படத்தில் வந்து அஜித் அவர்களோட மாஸ் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் எல்லாமே கதையோடு இருக்கும். அந்த படத்தில் கதையும் இருக்கும், காமெடி இருக்கும், பில்டப் வந்து கொஞ்சம் அங்கங்கே சும்மா தூவி விட்டா மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த படத்தை ரசிகர்களும் என்ஜாய் பண்ணாங்க, காமன் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த படத்துக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை நண்பர்களே. அதே மாதிரி இங்கே இன்னொரு தப்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய மாசான ஆடியன்ஸு, மாசான ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நடிகர்கள் எடுத்துன்னு போயிட்டு ஒரு சாதாரண படமும் எடுத்து விட்டு பல இயக்குநர்கள் கவுத்து விட்டுருக்காங்க. ஏன்னா மகிழ் திருமேனி அப்படின்றவர் சமீபத்தில் அஜித்தை வச்சு விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து கதை மேலே எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்குதோ அதே கான்சென்ட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹீரோக்கள் மேலேயும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைச்சிருக்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்து கதைப்படி நல்ல கதை தான். ஆனால் அஜித்துக்கு ஒரு கரெக்டான கதையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா விடாமுயற்சி வந்து 100% கான்ஃபிடென்ட்டான ஒரு கதை, அடித்து தூக்கக்கூடிய ஒரு சர்வைவல் கதை தான். ஆனால் இந்த கதையில் அஜித் தேவையா? அஜித் தேவையே கிடையாது. ஏன்னா அஜித் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு ஜாலியான படம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு மாசான படம் எதிர்பார்ப்பாங்க, மேஷப் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உடனே அப்படி கம்பேர் பண்ணிக்காதீங்க. மேஷப் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த ஹீரோ வச்சு, ரஜினி வச்சு பண்ணால் கூட அந்த மாதிரியான படங்கள்லாம் ஃப்ளாப்பு தான் ஆகும். ஆனால் அந்த மாதிரி நடிகர்கள் வச்சு ஒரு மசாலா படம் நல்ல இன்ஃபர்மேஷனோட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரசிகர்கள் ரசிப்பாங்க. ஆனால் அவங்கள வச்சு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு சர்வைவல் படத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க? ஏன்னா தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்து மேலே அஜித் அவர்கள் டேக் ஓவர் பண்ணி அடிச்சு அந்த வில்லனை காலி பண்ணுவார்னு பார்த்தா கிளைமாக்ஸ் வரைக்கும் அஜித்தை அடி வாங்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனால் இந்த படம் வந்து என்னதான் ஒரு நல்ல படமாக இருந்தாலும் அஜித்தை போட்டு கேஸ்டிங்கில் சொதப்பினால அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுக்கு பதிலாக அஜித்தை வச்சு விஸ்வாசம் அப்படின்ற ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா? ஸோ அந்த படத்தோட இயக்குனரோட படங்கள் எனக்கு சரியாகவே பிடிக்காது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஓப்பனாக சொல்கிறேன். விஸ்வாசம் கூட என்னை பெருசாக இம்பாக்ட் பண்ணலை. ஆனால் பல ரசிகர்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணனால, அந்த படத்தை பார்த்து ரசித்த ரசிகர்களை நான் மதிக்கிறனால அந்த படம் ஓரளவுக்கு பல ரசிகர்களுக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த படம் கதைக்களமாகவும் நல்லா இருந்தது. அதே மாதிரி அஜித் அவர்களுக்கும் கரெக்டாக செட் ஆச்சு. ஸோ ஃபேன்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணனால அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. இதே மாதிரி ரஜினி அவர்களோட பேட்டை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தவரும் ஒரு ரசிகர் அப்படின்ற மாதிரி அவரை லேபிள் பண்ணின்னு சுற்றி நின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன உடனே பயங்கர வரவேற்பு. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேட்டையில் ஒன்றுமே கிடையாதுங்க. என்ன கேட்டால் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனர் அவரோட கெரியரில் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக கொடுத்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் மகான் அப்படின்ற ஒரு படம் மட்டும்தான். அதை தவிர அவர் எடுத்த படம் எல்லாமே குப்பை படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இதை சொன்னோன்னா பல பேருக்கு கோவம் வரும். அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குல்லங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டைப் ஆஃப் படங்கள் பார்ப்பேன். அந்த மாதிரி படங்களோட கம்பேர் பண்ணால் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்றவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான். அவரோட கண்டென்ட் எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட்டை வச்சு நீங்கள் 1 மணி நேரம் படம் பண்ணுறதுன்றது ஓரளவுக்கு சாத்தியம். ஆனால் அதை ஒரு 2.5 மணி நேரமாக ட்ராவல் பண்ணும்போது கதையை தாண்டி இன்டர்வலுக்கு மேலே வேற ஒரு கதை வரும். அந்த மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படங்களை நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை இருக்கும், செகண்ட் ஹாஃபில் ஒரு கதை இருக்கும். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் ஒரு சின்ன கண்டென்ட்டை வச்சு தான்
1 மணி நேரத்துக்கு அதை தள்ளுவாங்க. அது எப்படிங்க நீங்கள் 2.5 மணி நேரத்துக்கு தள்ள முடியும்? அதுக்கு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நாலேஜ், ஸ்க்ரீன் பிளே நாலேஜ் இது எல்லாமே இருக்கணும். அதனால தான் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் அப்படி இப்படி கொஞ்சம் மசாலா கிசாலாலாம் தடவி, அதுக்கப்புறம் அந்த பஞ்சு டைலாக் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் ஏமாற்றி வெளில அமைச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் அந்த படம் ஹிட்டுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் 4வது நாள் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது கூட எல்லாரும் மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் அம்னீஷியா பேஷண்ட்டாக மாற்றி விட்டு அவரை வெளில அமைச்சிடுவார். அதுதான் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட படத்தோட ஸ்டைலு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட படங்கள். ஏன்னா அவரோட படங்கள் வந்து ரீவாட்ச் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ அவங்க வந்து பெருசாக எந்த ஒரு இயக்குனர்கிட்டையும் உட்காந்து ஒரு பக்காவான ப்ராசஸ் அப்படின்ற எதையும் கற்றுக்க மாட்டாங்க. ஒரு 100 ஷார்ட் ஃபிலிமோ ஒரு 10 ஷார்ட் ஃபிலிமோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருவாங்க. அந்த ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 50% லாபம் வந்தாலும் லாபம் தான், சின்ன அமௌண்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு பேரில் இவங்க எல்லாருமே உள்ளே வந்தாங்க. இதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கராக மாற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தினால தான் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இன்னி வரைக்கும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜிகிர்தண்டா 2ன்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது ஒரு வேறு கதையாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு போராளியாக மாறிடுவார். காரணம் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு கதையை வந்து அவங்களால இழுத்துட்டு போக முடியாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் நண்பர்களே. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது ஒரு கதை மாதிரி போவோம், செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அது வேறு கதை மாதிரி போவோம். ஏன்னா இங்கேருந்து கொல்கட்டாவை இங்கே நார்த் இந்தியா உத்தரப்பிரதேசத்துக்கு கிளம்பி விடுவார். ஸோ அந்த மாதிரி போவோம். ஸோ இந்த படத்தில் வந்து நவாசுதீன் சித்திக் போன்ற ஆட்களை போட்டு இந்த படம் வந்து ஹிட் அப்படின்ற மாதிரி இவங்க லேபிள் பண்ணாலும் ரஜினி அவர்கள் கார்த்திக் சுப்புராஜோட சேர்ந்து 2வது படம் பண்ணலை. ஏன்னா ரஜினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு தெரியும் பேட்டை அப்படின்றது ஒரு சுமாரான படம் தான். ஆனால் என்ன, இதுக்கு முன்னாடி காலா கபாலி அப்படின்னு சொல்லி என் ரசிகர்களுக்கு ஸ்டைலே காமிக்காம நான் ரொம்ப சென்டிமெண்டலான படம் நடிச்ச உடனே எல்லா ரசிகர்களும் பசியில் இருந்தானுங்க. டக்குனு பசியில் இருக்கிறவன் பிரியாணியை பார்த்தா என்ன பண்ணுவான், அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்த உடனே ரஜினியோட ஃபேன்ஸுக்கு செலிப்ரேஷன் சொல்லி இந்த படத்தை ஹிட்டாக்கி விட்டானுங்க. ஆனால் உண்மையான வின்னர் யாருன்னு பார்த்தா என் கூட போட்டி பட்டான் பத்தியா விஸ்வாசம் அப்படின்ற படம், இவன் தாண்டா உண்மையான வின்னர் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த படமே சிறுத்தை சிவாக்கு கால் ஷீட் கொடுத்தாரு. ஆனால் சிறுத்தை சிவா வச்சு செஞ்சு போட்டார் ரஜினியை. ஸோ இதுதான் உண்மை. ஸோ இதனால தான் ரஜினி அவர்கள் இன்னி வரைக்கும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு அடுத்த படம் கொடுக்கவில்லை. ஆனால் கமல் அவர்கள் நடித்த விக்ரம் அப்படின்ற படம் ஒரு பக்காவான பேன் இண்டியா படம். ஏன்னா இந்த படத்தோட சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா ட்ரக் கடத்தல் அப்படின்ற மாதிரி, ட்ரக் மாஃபி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட் தாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை அழகாக கமல் அவர்கள் கதையை கேட்டுக்கிட்டு இந்த படம் இந்தியா லெவலில் கண்டிப்பாக போக போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் விக்ரம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சரண்டர் பண்ணது லோகேஷ் கனகராஜ் கிட்ட கமலஹாசன் அவர்கள். ஏன்னா ஒரு பேன் இண்டியா படம் வந்து எந்த லெவலுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கணுமோ அத்தனை விஷயமும் இந்த படத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரக் மாஃபியா அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ஸ்டோரி. நீங்கள் அதை இங்கிலீஷில் எடுத்தால் கூட அந்த படம் ஓடும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சென்டிமெண்ட்டும் இருக்கும். சென்டிமெண்ட்டு, பையன் சென்டிமெண்ட்டு, பேரன் சென்டிமெண்ட் அப்படின்றத அங்கங்கே வச்சிருவாங்க. ஹீரோயிஸும் வேறு லெவலில் இருக்கும் அந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் அப்படின்றது இந்த படத்தில் இருக்கும். 2வது கோர் சப்ஜெக்ட் இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் தான். ஸோ ரிவெஞ்சும் இருக்கும், ஆக்ஷன் எல்லாமே இருக்கிறனால இந்த படம் வந்து பேன் இண்டியா லெவலில் பாராட்டப்பட்டுச்சு. சூர்யா போன்ற ஆட்கள்லாம் உள்ளே வராங்க. அதனால் அந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து ரீச் ஆச்சு, நல்ல கலெக்ஷனும் பண்ணுச்சு. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா 2வது பாயிண்ட்டு, பேன் இண்டியாவுக்கு நல்ல ஸ்டாரை வச்சு, பெரிய ஸ்டாரை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன், மாசான படம் எடுக்க போகிறேன்னு சொன்னால் ஓடாது. அந்த மாசான ஹீரோவும் இருக்கணும், அதோட சேர்த்து யூனிவர்சல் சப்ஜெக்டும் இருக்கணும், நான் சொன்ன ரிவெஞ்ச் கண்டென்ட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்தந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டாரை போடுறோம் அப்படின்றது அது ஒரு மார்க்கெட்டிங் தானே தவிர அது வந்து எந்த விதத்துலையும் படத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. சப்ஜெக்ட் தான் முக்கியம். உதாரணத்துக்கு பாகுபலியில் எந்த ஒரு பாலிவுட் ஸ்டாரும் உள்ளே கிடையாது. இருந்தாலும் அந்த 2 பார்ட்டும் நல்லா ஓனது காரணம் சப்ஜெக்ட்டு. 3வது முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். அதாவது இங்கே வந்து நம்ம 100 கோடிக்கெலாம் படம் எடுக்கிறோம். என் குட் பேட் அக்லி கூட பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபான்றாங்க. விடாமுயற்சி கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 கோடி ரூபான்றாங்க. பட்ஜெட் சொல்கிறேன் நான். ஆனால் அந்த படம்லாம் வந்து இந்திய லெவலில் ஏன் ரீச் ஆகலை? கோட்டு கூட பார்த்தீங்கன்னா 400 கோடி. ஆனால் இந்திய லெவலில் ஏன் அது பெரிய லெவலில் ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு மேட்டர் தான். இங்கே வந்து நடிகர்கள் எல்லாருமே நடிச்சதுக்கப்புறமா ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எட்டி கூட பார்க்க மாட்டாங்கப்பா. இந்த மாதிரி நடிகர்கள் எட்டியே பார்க்கலனா ஃபேன்ஸ் மட்டும் உங்கள் படத்தை எப்படி தேட்டரில் வந்து பார்ப்பான் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் அப்படின்ற படம் கதையாக கொஞ்சம் சொதப்பனா கூட அந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் ப்ரமோஷன் பண்ணது அந்த படத்தில் நடித்த நடிகர்கள். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ட்ரிப் அடித்தாங்க, டூர் அடித்தாங்க, எல்லாரையும் மீட் பண்ணாங்க, மீடியாஸை மீட் பண்ணாங்க, நிறைய ஷோஸ் போனாங்க, அதில் எல்லாருமே உட்காந்து பேசினாங்க. அதனால் அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் நம்ம விஜய், அஜித் போன்ற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படத்தை நடித்ததோட சரி, அந்த படத்தை நீ வந்து என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் ப்ரமோஷனுக்குலாம் வரமாட்டேன், நீயே விற்றுக்கோ, அது பேன் இண்டியாவை போதா போலையா அப்படின்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு இவங்க ப்ரமோஷன் விஷயத்தில் கைண்டிக்கிறனால தான் இவங்க நடிக்கிற பல படங்கள் அதிகப்படியான பட்ஜெட்டை போட்டாலும் பேன் இண்டியா லெவலில் வசூல் ஆகிறது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் அப்படின்றதோட முக்கியத்துவம் பெருசாக ஒன்றுமே தெரியறது கிடையாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அஜித் மற்றும் விஜய் படங்கள் பெரிய லெவலில் பேன் இண்டியா படங்களாக மாறுறது கிடையாது.
ஆனால் இந்த விஷயத்தில் ரஜினி மற்றும் கமலை நம்ம பெரிய லெவலில் பாராட்டியே ஆகணும். ஏன்னா கமல் அவர்கள் சமீபத்தில் கல்கி அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கமல் ஒரு 20 நிமிஷம் தான் வந்திருப்பார். ஆனால் இருந்தாலும் இந்த படத்தோட ப்ரமோஷன் அத்தனை ப்ரமோஷனுக்கும் கமல் போய் நின்று இருக்காரு. விக்ரம் படத்துக்காகவும் கமல் போய் நின்று இருக்காரு. ரஜினி அவர்கள் அவர் நடித்த 2.0 படத்துக்கு அக்ஷய்குமார் கூட சேர்ந்து எந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணார் அப்படின்றத நீங்கள் யூடியூப் தட்டி பாருங்க தெரியும். ஏன்னா இவரும் ஃபுல்லாக ட்ரிப் அடிச்சு எல்லா மீடியாவும் சந்திச்சு எல்லா இடத்துலையும் போய் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ ரஜினி மற்றும் கமல் போன்ற நடிகர்களே இந்த வயசில் இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறாங்களே, உங்களுக்கு என்னயா கேடா அப்படின்னு நான் கேட்கல, ரசிகர்கள் கேட்குறாங்கப்பா. இதில் 4வது பாயிண்ட் என்ன முக்கியமாக அந்த படம் பேன் இண்டியா ஆகணும்னா என்னன்னா, கிராண்ட் விஷுவல்ஸை கொடுக்கணும்ப்பா. அதாவது உன் படத்தில் என்ன கதை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். நீ என்ன கதை வேணாலும் எடு. அதாவது நான் சொல்கிற இந்த கீ பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கதையை நீ எடுத்து எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோ. ஆனால் கிராண்ட் விஷுவல்ஸ் இஸ் மஸ்ட் நண்பர்களே. ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கக்கூடிய படங்களுக்கு பேன் இண்டியா இமேஜ் கிடைக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா, ப்ரொடக்ஷன் வேல்யூவை கம்மி பண்ணிவிட்டு நடிகர்களுக்கு சம்பளத்தை வாரி வாரி இறக்கிறோம். அதாவது 300 கோடி ரூபா பட்ஜெட் போட்டால் 250 கோடி ரூபா நடிகர்களோட சம்பளத்துக்கே போயிடுது. அதாவது நான் சொல்கிறது ஒரு நடிகர்னு கிடையாது, அந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிப்பாங்க பார்த்தீங்களா, ஹீரோ, ஹீரோயின், காமெடியனு, வில்லனு, அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் ரோல்ஸ். இவங்கள மாதிரி ஆட்களுக்கே கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட்லேருந்து 70% 80% பட்ஜெட்டு சம்பளத்துக்கே போயிடுது. மீதி 20% வச்சு தான் நீங்கள் மேக்கிங் பண்ணுறதா இருந்தால் விஷுவலி அந்த படம் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பல படங்களை சொன்னாலும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வாரிசு அப்படின்ற ஒரு படம் தான். இந்த வாரிசு படத்தை பார்த்தீங்கன்னா கச்ச 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 கச்சன்னு டிவி சீரியல் மாதிரி இருக்கும். அதுவும் ஹிந்தியிலேருந்து எடுத்து டப் பண்ணி இங்கே ராஜ் டிவியில் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீரியல்லாம் எப்படி இருக்கும், 4 செவரு இதுக்குள்ளே மாற்றி மாற்றி இந்த நடிகர்கள் உலவினே இருப்பாங்க. ஸோ இந்த சீரியல் மாதிரி எடுத்து வச்சனால தான் வாரிசு அப்படின்ற படம் சரியாக போகலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை கூட்டிகிட்டு வரீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ சம்பளத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மேக்கிங்க்கும் செலவு பண்ணால் தான் அந்த படம் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். அதை விட்டுட்டு மேக்கிங்க்கு ஒரே ஒரு வீடு செட்டை போட்டுட்டு இத்தனை நடிகர்களை உள்ளுக்குள்ளேயே கோட்டு ஷூவெல்லாம் போட்டு நடக்க வச்சு ட்ராமா மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் ரசிகை எப்படி பொறுப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் வாரிசு போன்ற படங்கள் அதிகப்படியான பட்ஜெட்டாக இருந்தாலும் ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூ பெருசாக இல்லாதனால, பெரிய குவாலிட்டி அந்த படம் கிராண்ட் விஷுவல்ஸும் இல்லாதனால தான் இந்த படமும் பேன் இண்டியான்னு சொன்னாங்களே தவிர நார்த் இந்தியாவில் பெருசாக அந்த படம் வசூலே பண்ணலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதே இயக்குனர் இதுக்கு முன்னாடி தோழான்னு ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு தெலுங்கில் பண்ணும் போதும் அந்த படம் இட்டு தமிழில் கன்வெர்ட் பண்ணும் போதும் அந்த படம் எல்லா மொழியிலையும் டப்பிங் ஆகி ரிலீஸ் ஆகி பெரிய வசூல் சாதனை படைச்சதுன்னு சொல்ல முடியாது, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள் ஒரு படம் பேன் இண்டியா படமாக ஆகிறதுக்கு. அதாவது இங்கே வந்து நம்ம ஹீரோ ஒர்க்ஷிப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது ஹீரோ வந்து ஒரு கடவுளாக நினச்சி இவங்களுக்காகவே இந்த ஹீரோவுக்காகவே நம்ம படம் எடுக்கிறத விட்டுட்டு அந்த ஹீரோவை வச்சு ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு நல்ல கதைக்களத்தோட ஒரு கிராண்ட் விஷுவலான ஒரு படத்தை கொடுத்து அந்த ஹீரோவை வச்சு அந்த படத்தை ப்ரமோஷனும் பண்ணி நம்ம அந்த படத்தை வந்து இந்திய லெவலில் கொண்டு போனால் நம்ம தமிழ் சினிமா எல்லாராலையும் திரும்பி பார்க்கப்படும். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரியெல்லாம் தலையை தூக்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னடெல்லாம் வந்து மேலே போயிடுச்சு. இந்த காந்தாரா, கேஜிஎஃப்க்கு அப்புறமா இந்த பக்கம் தெலுங்குலாம் வேறு லெவலில் போயிடுச்சு. பட் மலையாளம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஷயத்துக்கு வரேன். மலையாளம் அப்படின்றவங்க வந்து பேன் இண்டியா அப்படின்ற ஒரு இமேஜுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது என் மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு குவாலிட்டியான படத்தை நான் கொடுக்கணும். ஆனால் அந்த குவாலிட்டியான படம் காலப்போக்கில் உலகளவில் போய் சேரும், உலகளவில் கொண்டாடப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறதுனால பேன் இண்டியா அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க குழப்பமே இல்லை. நீங்கள் 100-200 கோடி கொடுத்தாலும் அவன் பேன் இண்டியா படமே பண்ண மாட்டான் மலையாளத்தில். ஏன்னா அந்த 100 கோடி கொடுத்தினா நான் ஒரு 10 படங்கள் பண்ணுறேன், 10 கோடின்ற பட்ஜெட்டில் பண்ணுறேன், ஆனால் நல்ல படங்களாக நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க, தெளிவாக ஓடுறாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்ல படமும் கொடுத்தாகணும், அது பேன் இண்டியா லெவல்லையும் இருக்கணும், அப்படியே எல்லாருமே கொண்டாடவும் படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குழப்பம் தான் தமிழ் சினிமா டவுனில் போகிறதுக்கு முக்கியமான காரணம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ் சினிமாவுக்கு பேன் இண்டியா அப்படின்ற ஒரு படங்கள் தேவையா, முக்கியமாக ரசிகர்களுக்கு இது தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லைங்க. ஏன்னா இந்த பேன் இண்டியா அப்படின்ற ஒரு இமேஜினால் லாபம் அடைய போகிறது அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மற்றும் ஹீரோக்கள் மட்டும்தான். இதை தாண்டி ஃபேன்ஸுக்கு எந்த லாபமும் கிடையாது. இந்த பேன் இண்டியா படங்களை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா பேன் இண்டியா அப்படின்ற பேரில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இயக்குநர்கள் எல்லாருமே இந்த மாசு படம் எடுக்கிறேன் நம்மளை கொல்றானுங்க. இது தமிழ் படம் கட்டம் கிடையாதுங்க. நீங்கள் கேஜிஎஃப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் தாண்டி போய் பாகுபலி ஆகட்டும், காந்தாரா 2 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே பேன் இண்டியா படம் நீங்கள் கொண்டாடினா கூட
இந்த படம் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் உங்கள் மனசில் ரொம்ப நின்று பேசும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மலையாள படத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பேன் இண்டியான்னு சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாலுமே அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன இருந்தது, ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஆனால் சின்ன பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட்டடாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மலையாள படங்கள். அதனால தான் மலையாளிஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பேன் இண்டியா படத்தை எடுத்து ஒரு வாட்டி செலிப்ரேஷன் பண்ணி ஃபேன்ஸை ஏமாற்றி என் இண்டஸ்ட்ரியை கேவலப்படுத்துறதுக்கு பதிலாக நான் வந்து நல்ல தரமான படங்கள் கொடுக்குறேன். தரமான படம் பார்க்கணுன்னா மலையாள படத்தை தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நான் ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவன் தெளிவாக இருக்கிறான். ஆனால் நம்ம மட்டும்தான் தரமான படங்கள் கொடுக்கலாமா, பேன் இண்டியா படம் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி மாடி முழிச்சுன்னு இருக்கோம். ஆனால் தெலுங்கும் கன்னடாவும் முடிவு பண்ணிட்டாங்க, இங்கே கதைகளத்துக்கு வேல்யூ இல்லை, நம்ம நல்ல ஒரு 100 கோடி ரூபா போடுறோம், 300 கோடி ரூபா அல்றோம், ஃபுல்லாகவே மாஸ் படம் கொடுப்போன்னு அவன் தெளிவாகி மாஸ் படமாக அதை பேன் இண்டியா லெவலில் அவன் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துனுக்கிறான். பாலிவுட் சொல்லவே வேணாம், பெரிய ஹீரோக்களை வச்சு நான் பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ணுவேன்னு சொல்லி அவன் பண்ணின்னு இருக்கிறான். சின்ன ஹீரோக்களை வச்சு நல்ல கதைக்களமான படங்களும் செப்பரேட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சின்ன ஹீரோக்களே வச்சு நான் பேன் இண்டியா படம் கொடுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கிளம்புறனால தான் நம்ம இங்கே மாட்டிட்டு மூச்சுன்னு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா சின்ன ஹீரோக்களுக்கு என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை வச்சு நீங்கள் நல்ல படங்களாக கொடுத்து ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக மாறுங்க. அதை விட்டுட்டு சிவகார்த்திகேயன் மாதிரி 24 படம் கொடுத்துட்டு 25வது படத்துல நான் மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி காமிச்சிங்கன்னா ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியாது. தளபதி விஜய் அஜித்தெல்லாம் வந்து எத்தனை வருஷம் ஒரு சாதாரண நடுத்தரமான படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாஸ் அப்படின்ற ஒரு அப்பீலுக்கு வந்தாங்க. இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லாம் 3வது 4வது படத்துலேயே மாசுன்றனால தான் இனி வந்து நம்மளால் படத்தை ரசிக்க முடியல. இந்த படங்கள் எல்லாமே பேன் இண்டியாவாக போகணும். சிவகார்த்திகேயன் படம்லாம் பேன் இண்டியாவாக போகணும்னு அவர் வந்து தொடையை தட்டுன்னு கிளம்பினுக்கிறாரு. இதெல்லாம் சிவகார்த்திகேயனுக்கு தேவையா? சிவகார்த்திகேயன் அப்படின்றவர் வந்து ஒரு நல்ல காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னர். இவருக்கும் பராசக்திக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவருக்கும் மதராசிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏங்க இவருக்கும் அமரனுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? சத்தியமாக அந்த படத்தை பார்க்கும்போது சிவகார்த்திகேயனை வச்சு அந்த படத்தை என்னால் கனெக்ட் பண்ணவே முடியல. ஆனால் அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எது விடுங்க, அந்த படத்தையும் பார்த்து தொலைச்சாச்சு. அந்த படமும் வந்து நல்ல படமாக ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் சாய் பல்லவி அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னமோ அந்த படம் வந்து வசூல் சாதனை படைத்து விட்டது. ஸோ இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேன் இண்டியா படம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பேன் இண்டியா படம் அப்படின்றது வெறும் ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தியேட்டர் ஓனர்ஸுக்கும் நடிகருக்கும் மட்டும்தான் லாபமே தவிர எந்த விதத்துலையும் அது ரசிகர்களை திருப்தி பண்ணவே பண்ணாது. அந்த நேரத்தில் திருப்தி பண்ணுமே தவிர அந்த படம் ஒரு கல்ட்டு ஃபிலிமாக என்றைக்குமே அமையாது. ஸோ கல்ட்டு ஃபிலிம் அப்படின்றது தான் நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு பேஸ்மெண்ட்டு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம மாஸ் படம் கொடுத்தாலும் நல்ல நல்ல கதைக்களம் வாய்ந்த படங்களை வந்து தமிழ் சினிமா கொடுத்தனால தான் இவ்வளோ காலம் நல்ல பேர் வாங்கியிருக்குது. அதை விட்டுட்டு இன்றைக்கி வர இயக்குனர்கள், வர ஹீரோக்கள் எல்லாருமே பேன் இண்டியா நான் இந்தியா ஃபுல்லாக ஸ்டார் ஆகி பல கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லி எல்லா படத்துலையும் பேன் இண்டியா இமேஜ் வைக்கிறேன்னு தேவையில்லாத மாஸ் எலிமெண்ட்ஸு, தேவையில்லாத உலகளவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து நான் பண்ணுறேன்னு அவங்களுக்கு செட்டே ஆகாமல் பண்ணுறனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா குழப்பத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இந்த குழப்பத்துக்கு ஒரே முடிவு, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களை ரீரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்களை தேட்டருக்கு கூட வந்து எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த படங்களை ரசிகர்கள் கரெக்டாக ஆதரிச்சாங்கன்னா மறுபடியும் தமிழ் சினிமா 10 வருஷத்துக்கு பேக்கில் போய் நல்ல படங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக நான் ஹீரோ வர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு தேட்டரில் போயிட்டு நீங்கள் குத்தாட்டம் போட்டுன்னு இருந்தீங்கன்னா மறுபடியும் குத்தாட்டம் படமாக தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். நல்ல படங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.